இந்த பிஆர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இப்போ இருக்கக்கூடிய சில மூத்த வீரர்கள் சில ஃபார்மெட்டில் மட்டுமே தங்களுடைய ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி சில ஃபார்மெட்டில் விளையாடிட்டு இருக்கக்கூடிய வீரர்கள், இந்த மாதிரி ஒரு சீனியர் பிளேயர்ஸ் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக அவங்களுக்குன்னு ஒரு 96,000 ஃபேன் பேஜஸை வந்துட்டு வச்சு அவங்க நடத்துகிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களுடைய பிஆர் ஏஜென்சி நடத்துகிறாங்கன்னு சொல்ல மாட்டேன். உண்மையாகவே நீங்கள்லாம் நம்புற மாதிரி தனிப்பட்ட நம்மளை போன்ற நபர்கள் தான் அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஜ் ஓப்பன் பண்ணி நடத்துகிறாங்கன்னே வச்சுப்போமே அந்த 96,000 பேஜையும். அப்படிப்பட்ட அவர்கள்லாம் அது ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேஜ்லையும் அட் அ டைம்ல ஒரே கண்டென்ட், ஒரே டெக்ஸ்ட், ஒரே மேட்டரை வச்சு ஒரே ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். அது எப்படிரா தனிப்பட்ட முறையில் குஜராத்தில் இருக்கிற நீயும் குடுவாஞ்சேரியில் இருக்கிற நானும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம், ஒரே மாதிரி டைட்டில் தம்ப்நெயில் வைக்கிறோம், அது எப்படிரா நீங்கள் யோசிக்கணும் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி சில பிஆர் ஆக்டிவிட்டி நடக்கும் இல்லையா? அது மாதிரி வந்து ஒரு பில்டப் தான். ஏன்னா இப்போ வந்துட்டு ஐபிஎல் ஆக்ஷன் வரப்போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி லைட்டாக தட்டி விடணும். தோனி பண்ணுறாரோ இல்லையோ, தோனி பிஆர் ஏஜென்சி பண்ணுதோ இல்லையோ, கிரிக்கெட்டை வாழ வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய சில நபர்கள் இந்த மாதிரி லைட்டாக அப்படி தட்டி கிளப்பி விடுவாங்க. ஓகே, ஆகஸ்ட் முடிவுக்கு வந்துருச்சு, செப்டம்பர் அக்டோபர் 2 மாதம் போச்சுன்னா தலைவனே அனௌன்ஸ் பண்ணிடுவான், இப்போலேருந்து அப்படியே லைட்டாக ஆரம்பிப்போம் அப்படின்னு கிளப்பி விடுறது தான் இந்த இதெல்லாம். ஸோ இந்த பில்டப்பை கொடுத்து கடைசியாக நவம்பரில் வந்து அது இப்படியும் போகலாம், இல்லை அவங்க சொன்ன மாதிரி இருக்கலாம், அது எப்படி வேணாலும் மாறும். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிஆர் ஸ்டண்ட் மாதிரி, ஒரு சின்ன மினி பிஆர் ஸ்டண்ட்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள். அந்த மாதிரி தானே தவிர நிஜமாவே தோனியோடைய அந்த டெசிஷனை அவரை தவிர்த்து வேற யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா விரைவில் அவர் சொல்லுவார். யார்ட்டனா முதல்ல போய் சிஎஸ்கே கிட்ட உட்காந்து என் ஸ்ரீனிவாசன்ட்ட சொல்லுவார். அவர் காசி விஸ்வநாதன் சொல்லி அங்கிருந்து அப்படியே செய்தி வரும். இவ்வளவுதானே தவிர அந்த செய்தி இன்னைக்கு வரைக்கும் முடிவாக அவருடைய மைண்ட்ல என்ன இருக்குதுங்கிறது யாருக்கும் தெரியாது. தயவு செய்து எவனா அப்படி சொன்னா நம்பாதீங்க.